சத்யா, வா சத்யா. எப்படி இருக்க? ஆமா, மாப்பிள்ளை எங்க? ஏய், அப்பா, உங்க ஆசீர்வாதத்தால எத்தனையோ பிரச்சனையை தாண்டி தென்றெடுத்து பூமி பூஜை கூட முழுசா முடிச்சிட்டேன். இது அப்புறம் வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்ப்பா. நான் இந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எனக்கு பணம் கிடைக்க கூடாதுன்னு என் சின்ன மாமனாரு நல்லா இடைஞ்சல் பண்ணுறாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வரணும்ப்பா. என் சின்ன மாமனாராண்ட நான் சவால் விட்ட மாதிரி நான் வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். சத்யா, அப்பா கிட்ட உன் பிரச்சனையை சொல்லணும்னு தோணுன உனக்கு இந்த அம்மா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல? அப்படிலாம் இல்லம்மா. சரி விடு, நீ எப்பவும் அப்பா பொண்ணு தானே. ஆமா, என்ன பிரச்சனை உனக்கு? எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு தேவையான பணத்தை அமுல் பேபி குத்தாமா. ஆனா அந்த பணத்தை என் கைக்கு கிடைக்க விடாம என் சின்ன மாமனாரு சதி பண்ணிட்டாரு. ஐயோ, நாளைக்கு எப்படியாவது வேலையை ஆரம்பிக்கணுமா. என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் இரு, வரேன். இந்த சத்யா, இந்த நகையெல்லாம் வச்சு வேலைய ஆரம்பி. மா, இந்த நகைலாம் பத்தாதுமா. செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட், கம்பின்னு நிறைய லோடு இறங்கணும். அவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே நிறைய பணம் வேணுமா. வேலையை ஆரம்பிக்க சத்யாவுக்கு பண பிரச்சனை போல இருக்கே. இது சும்மா விடக்கூடாது. சத்யா ஜெயிச்சா இந்த குப்பமே ஜெயிச்ச மாதிரி. சத்யாவுக்கு எப்படியாவது உதவி செஞ்சு நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சிடணும். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார், நான் பிரபு பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக தான் நான் கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு கொடுத்த செக்கை நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை சார். எதுக்காக சார் கேட்குறீங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. ஒரு 3 நாள் கழிச்சு உங்களுக்கு கொடுத்த செக்கை நீங்க அக்கௌண்ட்ல போட முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் 3 நாள் கழிச்சே செக் அக்கௌண்ட்ல போட்டுறேன். தேங்க்ஸ் சிவகுமார். ஓகே சார். சத்யா, சத்யா. வாடாமாக்கா, ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆவரா? அம்மா, உன் ஃபோன் எங்க? ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? இல்லையே, நான் என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணலையே. அடாடா, நான் ஃபோனை கவனிக்கலடா. சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு போல இது. மா, ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் போடுறியா? இதுதான் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறியா? பிரபு சார் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தனால எனக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல சொன்னார். தகவலா? என்ன அது? பிரபு சார் அவர் கான்ட்ராக்ட் ஒருத்தட்ட பேசி அவர் கொடுத்த செக்கை 3 நாளைக்கு கலெக்ஷனில் போட வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஒத்துக்கிட்டதுனால பிரபு சார் அந்த கான்ட்ராக்டுக்காக அக்கௌண்ட்ல வச்சிருந்த அமௌண்ட்டை நமக்கு மாத்திரம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காராம். அதனால பணத்தை பற்றி நீ எதுவும் கவலைப்பட வேணான்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தகவல் சொல்ல சொன்னார். சத்யா, அமௌண்ட்டை பிரபு சார் ரெடி பண்ணுவார். சத்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத.
இந்த விஷயத்துல மாப்பிள்ள அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு வழி பண்ணுவாருன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஏற்பாடு பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு பிரச்சனைனா என் அமுல் பேபி சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பிரபு ஆ? ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா. நம்ம கான்ட்ராக்டர் சிவகுமார் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசி அவர் கொடுத்த செக்கை ஒரு 3 நாள் கழிச்சு போட சொன்னேன். அவரும் ஓகே சொல்லிட்டார். அதான் அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு இருக்கேன். கம்பெனி அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்கு பிரபு. அப்புறம் எப்படி நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவ? என்ன சித்தப்பா சொல்றீங்க? கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஆமா. என்னாச்சு? என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல பிரபு. அதான் பேங்க் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். நீ இப்படிலாம் ஏதாவது பண்ணுவோன்னு தெரிஞ்சுதான் பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லி நானே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டேன். இப்போ நான் நேரில் போய் சொன்னாதான் ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி பிரபு, நான் பேங்க் போய் மேனேஜர் பார்த்துட்டு வரேன். சத்யா, பிரபு சார் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஹலோ மாக்கா எங்க இருக்கீங்க? சத்யாவை பார்க்க இப்போ சார் வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, நான் சொல்ற விஷயத்த நீங்க ரவுடி பேபிட்ட சொல்லாதீங்க. என்னாச்சு சார்? எதுக்கு சொல்லணும்னு சொல்றீங்க? அது வந்து கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. நான் வேற ஒரு சோர்ஸ் மூலியமா பணத்தை ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் எப்படியே நீங்க சமாளிக்க சொல்லுங்க. ஓகே சார். என்னடா என்னாச்சு? அது கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அதனால கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சத்யா. பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணுறேன். அது வரைக்கும் நான் சொன்ன தகவலை சத்யா கிட்ட சொல்ல வேணான்னு பிரபு சார் சொல்கிறார் சத்யா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். இருக்கட்டும், நான் அவங்கள கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சுக்கிறேன். ரவுடி பேபி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? ஏ மாரியம்மா, என்ன கிழவி? நீ எல்லாம் கிளவி ஆக மாட்டியா? என்னைக்கு இப்படியே தான் இருப்பியா? சரி சரி, கோச்சுக்காத. இப்ப எதுக்கு கூப்பிட்டேன் அத முதல்ல சொல்லு. சொல்றேன். சத்யா, வா பாட்டி, எப்படி இருக்கிறா? நீ ஒன்னும் கவலைப்படாத. குப்பத்து ஜனம் பூரா உன் கூடவே இருப்போம். என்ன பாக்குறீங்க? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்களோட பிரச்சனை எங்களோட பிரச்சனை. ஏதோமா இந்த பாட்டியால முடிஞ்சதுமா. ஐயோ இந்தா பாட்டி, வச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டி. வேண்டான்னு சொல்லக்கூடாது. குடுக்கறதா வாங்கிக்கணும். இந்தா வச்சுக்க. இந்தாம்மா, இதையும் ஐயோ வச்சுக்கமா. வேணாம் பாட்டி, இது வரைக்கும் குத்ததே போதும். வேணாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது சத்யா. வாங்கிக்க. பாட்டி. சத்யா வாங்கிக்க சத்யா. உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா?
அதானே, வாங்கிக்க சத்யா. எதை நினைச்சு கவலைப்படாத சத்யா. இத்தனை பேரோட அன்பும் உனக்கு இருக்கு. இவங்க எல்லாரோட அன்பே உன்னை ஜெயிக்க வைக்கும். சத்யா, என்னால முடிஞ்சது இத வாங்கிக்கமா. அக்கா அக்கா, உங்க அன்பு போதும்க்கா, இதெல்லாம் வேணாம்க்கா. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இது வீட்ல சும்மா தான் இருக்கு சத்யா. இது உனக்கு யூஸ் ஆகும், வாங்கிக்க சத்யா. நீயே வயசு பொண்ண வீட்ல வச்சிட்டு இருக்கற, நகையை கொண்டு வந்து இப்படி குடுக்குறிய மல்லிகா? வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சினா நகை வேணும்ல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நாளைக்கு சத்யா பெரிய ஆளு ஆயிட்டான்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேப்பா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? சத்யாக்கா, நான் சேர்த்து வச்ச பணத்தையும் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்கக்கா. அக்கா, வாங்கிக்கோங்கக்கா. உங்க எல்லாரோட அன்புக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சத்யா, இதெல்லாம் வச்சு எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் வரப்போகிற கூலி ஆளுங்களுக்கு எப்படி கூலி கொடுக்குறது? நம்ம குப்பத்து ஆட்கள் இருக்கும்போது நாம எதுக்கு சத்யா கூலி ஆட்களை பத்தி கவலைப்படணும்? அதானே சத்யா, நாங்க எல்லாரும் வேலைக்கு வரோம். உனக்கு எப்ப பணம் வருதோ அப்ப கொடுத்தா போதும். ஆமா சத்யா, உனக்கு பணம் கிடைக்கும் போது கொடு. போதும். நொடி பேபி, பணம் ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க. வேணாம் பேபி, எனக்கு பின்னால இவ்ளோ பெரிய மக்கள் சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த மக்கள் உதவியோட நான் எடுத்த வேலையை தனியாவே முடிச்சு காட்டுறேன். என்ன தப்பா நினைச்சுக்காத, இந்த பணம் எனக்கு வேணாம்.
என்னையாச்சு? எதுக்காக இப்படி மூச்சு வாங்கிட்டு வந்து நிக்கிற? என்ன சார், உங்க கேபினை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? யோ, இது ரொம்ப முக்கியமா? நீ எதுக்காக மூச்சு வாங்கிட்டு வந்து நிக்கிற? என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லியா? அது வந்து சத்யா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? எப்படா? தெரியாது சார், ஆனா வேலை நடக்குது சார். அஸ்திவாரெல்லாம் தோண்டிட்டாங்க சார். டேய் இங்க இருங்க, நான் வந்துடுறேன். சின்ன மாமனாரே, ஒரு சின்ன வேலை இருக்குது, உடனே போயிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகே, இதை போயிட்டு வந்துடுறேன். இருங்க, வாங்க வாங்க, நீ வாங்க. அமுல் பேபி, ரவுடி பேபி, என்ன அமுல் பேபி, நான் இப்போ முதலாளியா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க உழைப்பால அந்த காசை குத்ததுனால தான். முதலீடு பண்றவங்க முதலாளினா அப்ப இவங்களாம் முதலாளிங்க தானே. அதனால இவங்களெல்லாம் இந்த சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை. சூப்பர் ரவுடி பேபி. உழைக்கிற மக்களை முதலாளியா வச்சு பார்க்கணுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி நீங்க பணம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தா இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தே இருக்காது. உங்களுக்கு நடந்த கஷ்டம் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கணுன்றதுக்காக தான். ரவுடி பேபி, எல்லா முதலாளியும் உங்களை மாதிரியே இருந்துட்டா உழைக்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அமுல் பேபி. யாராவது வந்து உட்காருங்க. என்ன யோசிக்கிறீங்க? இனி நீங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட்ல முதலாளிங்க தான். வாங்க வந்து உட்காருங்க, வாங்க வாங்க வாங்க. சரி, நானே சொல்றேன். முதல்ல நம்ம மேஸ்திரியா இருந்தா உட்காருங்க. வாங்க சத்யா. அட வாங்க. அவுல் பேபி சொல்ல, அவுல் பேபி வாங்கண்ணே. சத்யா போய் உட்காருங்க. என்னன்னா முதலாளி சேர்ல உட்கார்ந்ததும் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அழுறீங்க. என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி என் கனவுல நினைச்சு பார்த்தல சத்யா. நம்மள மாதிரி ஆளுங்க அதை நினைச்சு பார்க்காததுனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். நினைக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே முதலாளிங்க தான். சரி, அட்டை அக்கா நீங்க போய் உட்காருங்க, போங்க. எல்லாரும் உட்கார்ந்தாச்சுல? சரி அவுல் பேபி, நான் அப்படியே எல்லாரும் கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சரி, நீங்களாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்களெல்லாம் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே, கிளம்புங்க. போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. பாய். சின்ன மாமனாரே, அங்கங்க ஸ்பை நிறைய வச்சிருங்க போல இத. என்னதான் உங்களுக்கு தகவல் வந்து சேர்ந்தாலும் நானே நேர்ல வந்து உங்களாண்டா எதிரில இப்படி கெத்தா வந்து நின்று சொல்ற மாதிரி இருக்காதுல. உங்களாண்ட சொன்ன மாதிரி நான் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அஸ்திவாரமும் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட்டு கம்பீரமா எழுந்து நிக்க போறது பில்டிங் மட்டும் இல்ல, இந்த சத்யாவும் சத்யா கன்ஸ்ட்ரக்ஷனும் தான். நான் போட்ட சவால ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல சின்ன மாமனாரே. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன். எதுக்கு கேக்குறீங்களா? அதே சாதாரண மெக்கானிக்கா இருந்த சத்யா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சத்யாவா உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே சின்ன மாமனாரே. அப்புறம் சின்ன மாமனாரே, என்னால எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் நீங்க பண்ண வச்சிட்டீங்க.
என்ன தூண்டி விட்டு எனக்கு உள்ள இருக்கிற திறமையெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. எனக்குள்ள மறைஞ்சு நின்ற திறமையெல்லாம் கண்டுபிடிச்சு என் வளர்ச்சிக்கு உதவி பண்ற இந்த மாதிரி சின்ன மாமனார் கடிக நான் ரொம்ப குத்து வச்சிருக்கணும். நீங்க சவால் விட்டு இருக்கிற வரைக்கும் நான் அதுல ஜெயிச்சு வாழ்க்கையில உயரத்துக்கு போயினே இருப்பேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா தேங்க்ஸ் சின்ன மாமனாரே. பட்டா